வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து சிக்கன் செய்ய போகிறோம். சிக்கன் வறுவல், பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, ஜீரகம் எல்லாம் போட்டுருக்கோம். நல்லா பொரியிட்டோம். பொரிஞ்சிச்சு பாருங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் வதங்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கணும். சோம்பு, சீரகம், மிளகு எல்லாம் தூள் பண்ணியிருக்கோம். நல்லா சேர்ந்துச்சு. தக்காளி போட்டுக்கலாம். மிளகு தூள், மிளகு வறுவல், சிக்கன் மிளகு வறுவல். கொஞ்சோண்டு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். பத்தலைன்னா இன்னொரு 1/2 டீஸ்பூன். நம்ம 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறோம், அதனால் இன்னொரு 1/2 டீஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள். கொஞ்சம் மஞ்சள்தூள். வதங்கிச்சு பாருங்கள். சிக்கனை கழுவி எடுத்து வச்சுருக்குறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதை நல்லா வதங்கும். சிக்கனை போட்டுக்கலாம். காரத்து கூட நல்லா உப்பு காரத்து கூட வதங்கினா தான் நல்லா காரம் பிடிக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட. இல்லைன்னா நீச்ச வாசனை வரும். மசாலா போடவே நல்லா வதங்கணும். வதங்கினோடனே தண்ணி ஊற்றிக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். வேக வைக்கணும். சிக்கன் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பெப்பர் சிக்கன். இதில் கூட தண்ணி விடும், சிக்கனில் கூட தண்ணி நல்லா விடும். பார்த்துக்கின்னு நம்ம அளவாக தண்ணி ஊற்றிக்கணும். சிக்கன் நல்லா வதங்கிச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அதே வர தண்ணி விடும். வேறு தட்டை போட்டு மூடிக்கலாம்.